பிள்ளைக்கு நல்ல கல்வியை உங்களால் கொடுக்க முடிகிறதா? காசு கட்டணும், காசு கட்டணும். உங்க ஆத்தாள் அப்பனுக்கு உங்களுக்கு முடியலைன்னா நல்ல மருத்துவம் கிடைக்குதா? கிடைக்கணும்னா காசு கட்டணும். இது மாதிரி ஒரு கொடிய ஆட்சி உலகத்தில் உண்டா? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவுகட்ட மடமை. இதை புரிஞ்சுக்க. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது தன் மக்களுக்கு சேவை என்ற கோட்பாடை கொண்டதான் அரசாக இருக்கணும். உனக்கு எதில் காசு செலவாகுது? பிள்ளைய படிக்க வைக்க. நான் படிக்க வச்சிடுறேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் சட்டம் போட்டுறேன். 3 வயசுல உன் பிள்ளை என்ற ஒப்படைச்சிட்டு நீ போயிடணும். அதுக்கப்புறம் மருத்துவம் செலவு நான் பார்த்துறேன். பிறந்தவன் பிள்ளைக்கு அரப்பவன் போடுற ஆள் இல்லைன்னா பிரசவம் இலவசம், 1 ரூபா காசு இல்லாம மருத்துவம் செஞ்சிடறேன். நீ தனியார் மருத்துவ போன 2 லட்சம் செலவழிப்பியா? அந்த காசு உனக்கு மிச்சம். ஆத்தாவுக்கு முடியல, உன் ஆத்தால என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய், வெளியே நான் பார்த்துறேன், காசு மிச்சம். வேற தண்ணி நானே கொடுத்துறேன். வேற சாப்பாடு அரிசி பருப்பு நானே விளைய வச்சிடறேன், உனக்கு குறைந்த விலையில கிடைச்சிருது. வேற வேலை கொடுத்துறேன், உன் வாழ்விடத்துல கொடுத்துறேன். நீ ஆடு மேய்க்க வருவியோ, மாடு மேய்க்க வருவியோ, கழுத மேய்க்க வருவியோ? கழுத மேய்க்க சொல்லிட்டான் சீமான். சிரிக்காத. கழுதப்பால் தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த பால். 5000 ரூபா 1 லிட்டர் பால். 5000 ரூபா. நீ ஏன் வச்சிருப்பிய செல்வம்? டாங்கி மில்க் ஹவு மச் கேள. உலகத்துல கழுதப்பாலின் பாலாடை கட்டி சீஸ் தான் காஸ்ட்லி. உலகத்திலே அழகு சாதன பொருள்கள் இருக்குல்ல, முகத்துக்கு பூசி. இப்ப நான் கூட அதான் பூசலான் இருக்கேன், கருத்துட்டேன், கழுதப்பாலை பூசி. ஆனா கழுதை தான் இல்லை.